எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவா என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் அவேர்னஸ் மந்த். சொல்லுங்க. என்ன என்ன ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வணக்கம் சொல்றீங்க வருண்? பாத்தீங்களா, வணக்கம் அப்படிங்கிறது பாசிட்டிவா காலையில எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கு கொடுக்கறதுக்காக வைக்கிறது. பட் அது வைக்கிறதே ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம வந்து நார்மலான லைஃப் வந்து லீட் பண்ண முடியல அப்படின்னால இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். கரெக்டுங்க. ஒரு அர்ஜென்ட்டாக எங்கேயா போயிட்டு இருக்கீங்க, டக்குன்னு வந்து ஸ்டெப்ஸ் வருது, சிங் 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 ஏறி மேலே போய் நிற்கிறதுக்கு முன்னாடி பாதி படியிலேயே உங்களுக்கு கால் வலிச்சு அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டிங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? பின்னாடி வரவங்க நிறைய பேர் ஸ்பீடாக போகணும் வேறு சொல்லுவாங்க. அண்ட் கால்லாம் உங்களுக்கு வேறு வலிக்கும். டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். அதாவது சாதாரண விஷயம் கூட காம்ப்ளிகேட்டடாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், அதுக்கு பேர் தான் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ஏஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு பேர் தான் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களோ. ஆமாம். ஸோ அதனால் இந்த ஆர்த்ரைட்டிஸ் அவேர்னஸ் மந்த்ல ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம தவிர்க்கலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்க. பொதுவாக வந்து இது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் பற்றி பேசுவோம். க்ரீக் அண்ட் லாட்டின் மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரதுண்டு. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னாலே நம்ம சமூகத்தில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. மூட்டு வலி கொஞ்சம் வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும், உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது, டெய்லி நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் மட்டும்தான் தெரியும். பட் கண்டிப்பாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது ஃபுல்லாக கரெக்ட் இல்லை அப்படிங்கிறத மாத்திர மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பற்றி அண்ட் அதுக்கு தொடர்ந்து நிறைய சப் ப்ராப்ளம்ஸ்லாம் கூட இருக்குது. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டா ஆர்த்ரைட்டிஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஏன்னா ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து வயசானதுக்கு அப்புறம் வர நோய் இல்லை, சின்ன வயசில் அதாவது டீனேஜில் இருக்கவங்களுக்கு கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு மெயின் ஃபேக்டர் சொல்லி இன்னைக்கு நம்ம டேவா ஆரம்பிக்கிறோம். ஆமாம், ஆனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எதுக்கு பேசணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது நல்லது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு யோகா ஆரம்பிக்கலாம்ல. யோகா பண்ண ஒரு வேளை ஆர்த்ரைட்டிஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாமோ? இருக்கலாமே, பார்த்துடலாமா? வணக்கம். விரல்களே மருத்துவர், சூத்திரங்கள் 108 அதையும் தாண்டி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆராய்ச்சி பூர்வமான முத்திரைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலே அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழகமும் கேரளாவும் சர்க்கரை நோய்க்கு முதன்மையான மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மக்கிட்ட இருக்குது. அதையும் தாண்டி கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய்க்கான அறிகுறிகள் நிறைய நமது மக்களிடையே பரவி கிடக்கிறது. இதற்கு ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த பாடல் பார்த்திங்கன்னா உரிமை முத்திரை அப்படின்றது இதனுடையது. இந்த பாடல் பார்த்திங்கன்னா ஓட்டை 9 ஒளிந்த சூத்திர சீவி விந்தை விந்தையாய் விகாரமாகும் ஆனது பாரே அரியா களங்கம் அதனாலே சுந்தர தந்திர சூத்திரமே. அடுத்தது இப்போ தான் வந்து இந்த முதிரைக்கு உண்டான பாடல்கள் வருது. சூதான காற்றில் கட்டும் மண்தானே, சூதான காற்றில் கட்டும் மண்தானே, தானே மேலாகாயம் தானே சேரும், நீரடியில் நின்ற தேயாத தேயோடு உரிமையில் உருகும் புற்றதுவே. அந்த முதிரை இப்போ உங்களிடம் செய்து காண்பிக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் குருவணக்க முதிரை அப்படின்னு ஒரு முதிரை நம்ம ஏற்கனவே பழகியிருக்கிறோம். இந்த முதிரையை வைத்து சுண்டு விரலை உள்பக்கமாக இப்படி உள்ளே தூக்குறீங்க. கொஞ்சம் இது சிரமமாக இருக்கும், நன்றாக கவனியுங்கள். உங்களுடைய கை விரல்களை இந்த மாதிரி வச்சு சுண்டு விரலை உள்பக்கமாக இப்படி தூக்கிக்கிறீங்க. மோதிர விரல் என்பது மண் தன்மையை குறிப்பிடக்கூடியது. இந்த மண் தன்மை வந்து இரண்டும் ஒன்றோடு ஒன்று, சரிங்களா? இந்த மண் தன்மை ஒன்றோடு ஒன்று இப்படி வச்சு அடுத்தது வந்து நடுவிரல் இரண்டையும் ஒன்றோடு ஒன்று தொட்டு சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இப்படி கொண்டு வரணும். இப்போ வந்து உங்களுடைய ஆள்காட்டி விரல் இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அந்த பாட்டை பார்த்தீங்க அப்படின்னா சூதான காற்றில் கட்டும் மண்தானே, காற்று என்பது ஆள்காட்டி விரல். இப்போ இதை வந்து ஆள்காட்டி விரலை வந்து இப்படி பிடிச்சி கட்டி பிடிக்கணும். உங்களுடைய இந்த மண் என்பது மோதிர விரலை ஆள்காட்டி விரலால் இப்படி கட்டி பிடித்து இழுக்க வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா தானே மேலாகாயம் தானே சேரும், ஆகாயம் என்பது நடுவிரல், தானே மேலாகாயம் தானே சேரும். இப்போது இந்த மண்ணுக்கு மேலே ஆகாயத்தன்மையில் உள்ள 2 விரல்களும் ஒன்றோடு ஒன்று ஒன்றாக சேர்ந்து தானாக தொட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்தது நீரடியில் நின்ற தேயாத தேயுவோடு, நீரடி அப்படின்றது சுண்டு விரல். இந்த சுண்டு விரலுக்கு அடியில் தேயு என்பது பெருவிரல், நெருப்பு தத்துவம். அப்போ இந்த மாதிரி சுண்டு விரல் வந்து பெருவிரலினுடைய அடியில் இப்படி தொட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடுவிரல், மோதிர விரல், ஆள்காட்டி விரல், பெருவிரல் இது எல்லாமே வந்து ஒன்றை ஒன்று பிணைத்து கொண்டு இந்த தோற்றத்தை உருவாக்கும். இந்த முத்திரைக்கு பெயர் உரிமை முத்திரை. இதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிமையில் உருகும் புற்றதுவே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புற்றுநோய்க்கான காரணம் எதுவாக இருந்தாலும்
அந்த செல் நம்ம உடம்புல நோயை உருவாக்கக்கூடிய தன்மைக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை கரைக்கக்கூடிய ஒரு அருமையான முத்திரை இந்த முத்திரை. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இதில் மருத்துவ முறைகளில் பின்பற்றிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட அந்த இப்போ ஹீமோ கொடுக்குறோம், அந்த மாதிரி மருத்துவ முறைகளை பயன்படுத்தும் பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இரத்தத்தினுடைய அளவும் குறைந்து கொண்டே போகும். இந்த முத்திரையை நீங்கள் அது கூடவே செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பாதிப்புகள், அதாவது புனர்ஜென்மம் எடுப்பது என்பது மிகவும் எளிதாக இருக்கும். இரத்தத்தினுடைய அந்த ஹீமோகுளோபின் லெவல்லாம் நல்லா அதிகமாகும். இந்த முத்திரைக்கு பெயர் உரிமை முத்திரை. பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரத்தம் சுத்திகரிக்கப்படும், மனக்குழப்பம் களையப்படும், தன்னம்பிக்கை பெருகும், உடலின் பாகங்களில் ஏற்பட்ட புற்றுநோயை சரி செய்யும் தந்திரமாக குறிப்புகளில் உள்ளது. மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு. உங்களுடைய கை விரல்களில் குரு வணக்க முத்திரை வைத்து சுண்டு விரலை லேசாக மேலே உள்ளே திருப்பி கொண்டு 2 மோதிர விரல்களையும் ஒன்றோடு ஒன்று பெருக்கல் குறி போல் வைத்துக்கொண்டு நடுவிரல் 2ஐயும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ என்ன பண்ணணும், ஆள்காட்டி விரல் வைத்து இந்த மோதிர விரல் 2ஐயும் இப்படி கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும். இப்போ பெருவிரலை வச்சு உங்களுடைய சுண்டு விரலினுடைய அடிப்பாகத்தில் தொட்டுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான பலன்கள்லாம் இருந்தாலும் பொதுவாக இந்த முதிரையை வந்து நோய் வருமுன் காக்கும் திட்டமாக கூட நம்ம இதை தினம்தோறும் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிடம் இந்த முதிரையை பழகி வரலாம். முதிரை கண்டிப்பாக அமர்ந்த நிலையில் தான் செய்ய வேண்டும். குறைந்தது 25 நிமிடம் முதல் 40 நிமிடம் வரை செய்யலாம். கைகளில் வலி இருந்துச்சு அப்படின்னா 15 நிமிடமாக பிரித்து செய்யலாம். ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட செய்யலாம். ஏற்கனவே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக அரை மணி நேரம் இந்த முதிரை செய்ய வேண்டும். அந்த முதிரை செய்யும் பொழுது நோய் நமக்கு தீருகிறது என்ற ஒரு மனநிலையில் நாம் இதை உருவாக்க வேண்டும். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து விடாமல் இந்த முதிரை செய்து வர வேண்டும். 21 நாட்கள் செய்து முடித்த பின்பு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதனுடைய விளைவுகளை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். இந்த முதிரை கற்றுக்கொள்வதன் மூலமாக நலமான வளமான வாழ்க்கை நமக்கு அமையும் என்றால் ஏன் நாம் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது? இதற்காக நீங்கள் எந்த விதமான செலவும் செய்ய போவதில்லை. இந்த கையில் பார்த்திங்கன்னா இந்த முதிரையை நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களுடைய சொந்த விரல்களையே மருத்துவராக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி தந்திரங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக நலமான வாழ்க்கை நமக்கு அமைவதற்கு ஒரு அடித்தளமாக அமையும். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து ஆசனாஸ்லாம் பண்ணால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இருந்தாலும் நம்ம டெய்லி பண்ணணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூஷன் யோகாஸ்லாம் வந்துருச்சு. இந்த யூஎஸில் வந்து யோகா கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ஆன்டி கிராவிட்டி யோகா, குங்ஃபு யோகா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் சாதாரண பேசிக் யோகாவே நம்ம ஊரில் தான் கண்டுபிடிச்சாங்க, நம்மளே பண்ணுறதில்ல அப்படின்னா கொஞ்சம் பத்தட்டிக்காக தான் இருக்குது. இங்கே பேசிக் யோகா பற்றி பேசிட்டீங்க, நடக்கிறதே யாரும் பண்ணுறதில்ல, அப்புறம் தானே யோகாசனா பற்றி நம்ம பேச முடியும். நடக்கிறதே யோகா லெவலுக்கு ஃபீல் பண்ணிருக்காங்க நம்ம ஆட்கள்லாம். பட் எனவே பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து சைக்கிளிங், நடக்கிறது, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவேர்னஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு பகுதியாக கொண்டு வந்துடலாம் நம்மளோட ஷோ. ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இருக்கும்போதே இப்போ அடுத்தது நிறைய பகுதிகள்லாம் இருக்குது தெரியுமா? முதல்ல அதை நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் இருக்குது, அதை நம்ம பார்க்க வேண்டியது. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை என்று வித் மீ ஆனந்தி என் வருண். ஆனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வைத்தியம் அப்படின்னாலே கொஞ்சம் கசப்பான விஷயங்கிற மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. ஆமாம், பட் அதுக்கு அப்புறம் ஒரு இனிப்பான விஷயம் வரணும் இல்லையா? ஆமாம் ஆமாம். அது இன்னைக்கு வந்து இது என்ன டேஸ்ட்னே சொல்ல முடியாத மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்க போது நினைக்கிறேன். அப்படி இருக்கணும். எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் ஆனந்தி பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டோன்னா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லாமல் ஆஃப்டர் டேஸ்ட்டு அப்படியே இருக்கு இப்படி இருக்கும் ஆனால் சான்ஸே இல்லைப்பா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். என்னடா இது நம்ம இப்போ என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இது நெல்லிக்காய் துவையல். நெல்லிக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவேன் நான். ஏன்னா அதோட டேஸ்ட்டே வந்து வேற எந்த விஷயத்துலையும் பார்க்க யூனிக்கான ஒரு விஷயம் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லலாம். பட் அதில் துவையல் பண்ணியிருக்காங்களே. அந்த துவையல் இப்போ எப்படி இருக்கும்? இப்போ வந்து இதில் ஒரு 3 சுவை சேர்ந்துருக்க மாதிரி தான் இருக்கும் நெல்லிக்காயில். அப்போ அடுத்து அந்த துவையல் ஏதாவது ஒரு சுவை வந்து ஆட் ஆகி 3 சுவையை சேர்த்து 6 சுவையும் இருக்குமோ? பார்க்கலாம் இல்லை, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு நெல்லிக்காய் துவையல். எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய், இஞ்சி துருவியது, மிளகு பொடி அரைச்சது, பூண்டு பல், உப்பு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதில் நெல்லிக்காய் எவ்வளோ போடுறோமோ அதில் பாதி அளவு இஞ்சி போடணும். இது 2ஆம் சேர்ந்த அளவு பூண்டு போடணும் எப்பவுமே. இதுதான் இதோட அளவு முறை. நெல்லிக்காய் போடுறதுல பாதி அளவு இஞ்சி அவ்வளோ போட்டால் போதும்.
பூண்டு இதுக்கு ஈக்குவலான அளவு பூண்டு போடணும். அந்த தோற்பு எடுக்கிறதுக்கும் இஞ்சி காரத்தை குறைக்கிறதுக்கும் பூண்டு போடணும். மிளகு பொடி அரைத்தது, தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும், ரொம்ப தேவையில்லை. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடும், ஏன்னா துவையல் அரைஞ்சி வரணும் இல்லையா, அதுக்காக. நெல்லிக்காய் துவையல் தயாராக இருக்குது. இதில் வந்து நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா பீட்டோ கரோட்டின் சத்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி இருக்குது. அதை தவிர்த்து இஞ்சியில் பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு உண்டான எல்லா விதமான சத்துக்களும் இஞ்சியில் இருக்குது. பூண்டும் அதே மாதிரி கொழுப்பு குறைக்கக்கூடியது பூண்டு, மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம், உப்பு சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து இந்த துவையல் பண்ணிருக்கோம். இந்த துவையல் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சமையல், அதாவது பாரம்பரியமாக நம்ம கடைபிடிக்கிற அடுப்பு தீ ஆக்கிறதோ இல்லை தாளிக்கிறதோ அது மாதிரி எதுவும் இல்லை. இது எல்லாமே எல்லாம் இயற்கையிலே கலந்துக்கிறதால இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லா விதமான இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு ஒரு நல்ல இயற்கை உணவோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நெல்லிக்காய் துவையல் எப்படி இருந்தது? அதாவது வந்து பார்க்கும் போது அவங்க சொல்கிறப்போ வந்து ஃபீல் தான் பண்ணலாம், ஆனால் நிஜமாவே சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு. ஆமாம், அதுக்கு வந்து நல்லா சமைக்கிறவங்க வேணும்டா. அவங்க டிமாண்ட் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுல. சமைக்கிறதுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சரவணன் அவர்கள் தான். அவர் மாதிரி நிறைய பீப்புளெலாம் வந்து சமைச்சு காட்டுறது, சமைக்கிறதே சிம்பிளிஃபைடாக காட்டுறது, ஹெல்த்தியான உணவுலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் வேர்க்காமல் ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுனால தான் நானும் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து அப்படி இந்த குக்கிங்லாம் பண்ணி ட்ரை பண்ணேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதோ இன்னைக்கு நான் வந்து உங்க முன்னாடி நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஆமா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ மேபி நெக்ஸ்ட் வீக்கெண்ட் இல்லைன்னா வந்து கூடி சீக்கிரத்தில் நான் வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட வரலாம்ல. இல்லை, நல்ல விஷயங்கள் எப்பயோ ஒரு அடி தான் நடக்கும். இதோட நான் அடுத்த வருஷம் தான் சமைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ கட் பண்ணுற பிரேக் விடுறேன். அவள் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியில் புதிய எஃப்எம் ஸ்டேஷன் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா எப்போவுமே சந்தோஷமா இருக்க ரெண்டு பேர் பேசுறது இங்கே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வருணன் ஆனந்தி பத்தி தான் சொல்றேன். இப்போ என்ன சொன்னா ரெண்டு பேரும் தான் உலகத்துல எப்பவுமே சந்தோஷமா இருக்கவங்க. அப்படியா? ஆமா, இது நம்புற மாதிரி இல்லையே. இந்த மாசம் வந்து கரெக்டா சேலரி கொடுக்கலனா வந்து நம்மளும் சந்தோஷமா தானே இருப்போம். அதையும் தாண்டி வந்து புனிதமானது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தானே ஒர்க் பண்ணிருக்கோம் நம்ம. அப்படியே இல்ல. அதுவே பாத்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சும்மா நம்மளோட கெத்தை ஏத்திக்கிறதுக்காக நிறைய பாயிண்ட்ஸ்லாம் விடுவோம். ஆனா அதெல்லாம் ஃபிக்ஷனலா கூட நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் பாத்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல ஒரு பையன் வந்து நான் ஏதாவது விஷயம் சொன்னேன்னா வந்து என் ஸ்கூல்ல அவன் சொல்லுவான் வந்து இதே மாதிரிதான் என்ன தெரியுமா, இதோட சூப்பரா எங்க வீட்டுக்கிட்ட நீ ஒண்ணு சொல்லிட்டியா நான் ஒண்ணு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பான். அப்ப அவன் தப்பி தவறி வந்து டியூஸ்டே பீச் லீவு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த சின்ன வயசுல அந்த கிரியேட்டிவிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக அவர் சொன்னாரு பாருங்க, ஒரு 1000 பக்கம் அறிக்கை தாங்க முடியல. ஆனா இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லி அவனை வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்போம். நான் கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குடா. அந்த மாதிரி இந்த நம்ம நோட் புக்ஸ் எல்லாம் அந்த அட்டைப்படத்துல ஏதாவது ஒரு ஏரியா லைக் வந்து யூஎஸ்ஏவோட போட்டோ, அது யூஎஸ்ஏ கூட தெரியாது இல்ல, அந்த ஒரு பில்டிங் ஒன்று காமிச்சு இங்கே தான் நான் லாஸ்ட் மந்த் போயிருந்தேன் அப்படின்னு நான் சொல்ல. இப்போ நம்ம வந்து ரொம்ப சின்ன பிள்ளைதரமா பேசிட்டு இருக்கோம். இதே வந்து வேற ஒரு லெவல்ல நடக்கும் பார்த்துருக்கீங்களா? பாஸ் கிட்ட வந்து சார் இன்னைக்கு அவங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார், கண்டிப்பா நான் போய் ஆகணும் சார்னு சொல்லிட்டு வந்து ஏதோ வந்து கதை விட்டு லீவ் எடுத்துருப்போம். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு சார் நீங்க வந்து அந்த இடத்துக்கு போய் ஆகணும், நான் போன வாரம் லீவ் போட்டு அந்த இடத்துக்கு போகும்போது என்ன நீங்க வேற ஏதோ ரீசன் சொல்லில லீவ் போட்டீங்க அப்படிங்கிறப்போ போய் யார் வேணா சொல்லலாம், மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டு
அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க சரி சரி சொல்றது. நீங்க மாட்டி 1/2 மணி நேரம் ஆச்சு உங்க பொய்யை உடைச்சிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த பொய்யை மெயின்டைன் பண்றத பத்தி காலையில நம்ம இவ்வளவு ஓப்பனா பேசலாமா? ஆமாம், அதாவது இந்த பொய் பேசுறதுக்கும் உண்மை பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசம் அது ஆக்சுவலி ரொம்ப பெரிய வித்தியாசம் அது. Okay. ஆனா நம்ம வந்து ஒரு மெல்லிசான கோடு நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம் அது. ஓகேவா? ஸோ அதுக்கான வித்தியாசம் என்னென்ன அப்படிங்கிறதையும் and இந்த பொய் பேசுறதை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம். மெயின்டைன் அந்த வார்த்தைக்கு தான் வெயிட் பண்றது. ஸோ இரேன் பாய் சரியா வந்து சொல்ல போறாரு. சுவாரஸ்யமா இருக்க போது பார்க்கலாம். உண்மைக்கும் பொய்க்கும் என்ன வேறுபாடுன்னா, பொய் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி வேணும். ஏன்னா ஒரு இடத்துல சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டிய ஒரு கஷ்டம் ஏற்படும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பொய்யை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி என்ன பொய் சொன்னோங்கிறது ஞாபகத்தில் இருந்தால் தான் அதே பொய்யை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் பொய்க்கு வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம், ஆனால் உண்மைக்கு வந்து மெயின்டெனன்ஸ் 0. இப்போ வந்து உண்மையை சொன்னால் எப்போவுமே அதே தானே. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் யோசிச்சா சொல்ல போகிறீங்க, ஏன்னா எப்போவுமே அதே பேர் தான், அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் பொய்யான பேரை சொல்லி பாஸ்போர்ட் வாங்கினோம்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த இடத்துல எந்த பேரை சொல்கிறதுங்கிற குழப்பம் கூட ஏற்படும். யார்கிட்ட உண்மையான பேரை சொல்லணும், யார்கிட்ட பொய்யான பேரை சொல்லணும்னு. அதனால் பொய்யை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா நாம் அப்போ என்ன சொன்னோம், இவர்கிட்ட இதை சொன்னோமா, அவர்கிட்ட அதை சொன்னோமா, ஏன்னா ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்போம். சமயத்தில் இவர்கிட்ட சொன்னதை அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் பொய்ன்னு கண்டுபிடிச்சிருவார். அதனால் அளவுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்கிறவங்க தான் பொய் சொல்ல முடியும். யாராவது ஞாபக சக்தி கம்மினா உண்மையை பேசுகிறது நல்லது. ரெண்டாவது, உண்மையை ஏன் மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லைன்னா, உண்மை வந்து எப்படின்னாக்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உண்மை வந்து நிர்வாணமாக இருக்கிறது. அப்படின்னா என்னென்னா உண்மை தன்மையோடு இருக்கிறது. நீங்கள் வந்து பொய்க்கு நிறைய அலங்காரம் பண்ணணும். அதை வந்து ஒரு பொய்யை சொல்லும்போது அதுக்கு நிறைய ரீசன் சொல்லணும். உதாரணத்துக்கு ஏன் இதை செய்யலை அப்படின்னா, மறந்து போயிட்டேங்கிறது உண்மையாக இருக்கும். அந்த மறந்து போயிட்டேன்னு சொன்னால் அது நம்ம பிரச்சனைங்கிறதுக்காக அதுக்கு ஒரு 10-15 காரணங்கள் நாம் வந்து உருவாக்குவோம். அப்போ அதுக்கு ஒரு ஒப்பனை போடுறோம், லேயர் மேலே லேயராக ஒப்பனை போட்டு ஒரு மாஸ்க் பண்ணி அந்த பொய்யை உண்மையாக்குற முயற்சி பண்ணும்போது அதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம். ஆனால் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நம்மையும் அறியாமல் உண்மை தெரியத்தானே போகுது. எத்தனை நாளைக்கு அந்த உண்மையை வந்து நம்ம மறைக்க முடியும்? பொய்யால் எப்படி மறைக்க முடியும்? என்றைக்காவது ஒரு கட்டத்தில் அது தெரிஞ்சு தான் போகும். அதனால தான் வந்து 15 நாள் 20 நாள் 15 வருஷம் 20 வருஷம் ஏன் 100 வருஷம் கழித்து கூட சில உண்மைகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அப்படிங்கிற ஒரு டெலிஃபோனை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பகுதி தான். ஆனால் மியூக்சி அப்படிங்கிற ஒரு டெலிஃபோனை ஆல்மோஸ்ட் கண்டுபிடிக்கிற அளவுக்கு சயின்டிஃபிக் ப்ராக்ரஸ் அடைஞ்சிட்டு அவருடைய லெபரட்டரியிலேருந்து ஒரு பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு. அவருக்கு பேட்டன்ட் கிடைக்கல. அந்த லெபரட்டரியை வாடகைக்கு எடுத்தவர் தான் கிரஹாம் பெல். அவர் விட்டு போன அந்த பரிசோதனையை தான் இவர் முழுமைப்படுத்தினார். இது வந்து பலகாலமாக நடந்த ஒரு சம்பவம். அதுக்காக தொடர்ந்து நடந்த போராட்டத்தின் விளைவாக 2003 மியூக்சிக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கன்னு யூஎஸ் சயின்டிஃபிக் காங்கிரஸ் வந்து அதை வந்து அங்கீகரித்தது. அது மாதிரி இந்த உண்மையை வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வெளிவரும். அதனால தான் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு விஷயத்தை குழந்தைகளுடைய மனசில் ஆழமாக பதிய வைக்கணும். அது என்னென்னா, நீங்கள் யாருக்காகவும் படிக்கலை. இப்போ எல்லாருமே என்ன பிரச்சனைனா, படிக்கும்போதே இது யாருக்காகவோ படிக்கிறோம். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை யாருக்காகவோ வேலை செய்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது யாருக்காகவோ வேலை செய்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு இடங்களில், நிறுவனங்களில், அலுவலகங்களில், எல்லா இடங்கள்லையுமே எது உண்மைன்னு தெரியாமல் நம்ம வேறு யாருக்காகவோ வேலை செய்கிறோம், யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக வேலை செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு பொய்யான ஒரு பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிய வேண்டிய ஒரே ஒரு உண்மை, அவங்க அவங்களுக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களுக்காக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு சூப்பர்வைசர்ஸ் தேவைப்படுறதில்ல. அவங்க பணியை யாருமே கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அந்த பணியில் தாமதமே ஏற்படாது. உண்மையான பணி யாருக்காகவும் காத்திருப்பதில்லை, யாருக்காகவும் செய்யப்படுவதும் இல்லை. அது தானாக நடந்தேறுகிறது. ஆக சின்ன வயசுலேருந்தே உண்மையாக இருக்க கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வழி தான். என்னென்னா,
நாம் உண்மையை போற்ற ஆரம்பிக்கணும். இப்போ 2 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு மாணவன் உண்மையிலேயே ஒரு தவறு செய்திருக்கிறான்னா அவன் செய்த தவறை சொன்னால் அவனை தண்டிக்காமல் விடுவது தான் நாம் உண்மையாக அவன் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குவது. நம்ம வீட்டிலேயே யார் உடைச்சாங்கன்னு கேட்டால் எந்த குழந்தையும் நான் உடைச்சேன்னு சொல்லாது. ஏன் சொல்லாது? நம்ம தண்டிச்சிருவோம் அப்படிங்கிறதுனால. அதனால் எல்லாமே அப்படி கமுக்கமாக இருக்கும். அப்புறம் நாமளும் கண்டுபிடிக்க முடியாது யார் உடைச்சாங்கன்னு ஒரு பிரச்சனை வரும். ஆனால் நான் தான் உடைச்சேன் அப்படின்னு சொல்கிற ஒரு குழந்தைய பாராட்டிட்டோம்னா அந்த குழந்தை அதுக்கப்புறமேலு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்? உண்மையை சொல்கிறதுல உள்ள மிகப்பெரிய ஒரு நன்மையே அது உண்மையாக இருக்கவும் ஆரம்பிக்கும். இப்போ அடுத்த நிமிடம் அது ஒரு கண்ணாடி குவளை எடுக்கும்போது இதை உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற பொறுப்புணர்வோடு கையாள ஆரம்பிக்கும். ஆகவே உண்மையை மதிப்பதும் உண்மையை அங்கீகரிப்பதும் உண்மையாக ஒருவர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை அகலமாக திறந்து வைக்கின்றன. எனவே உண்மைதான் எப்போதும் வெளிப்படுவது, எத்தனை காலம் தாண்டியும் வெளிப்படுவது. உண்மைக்கு பராமரிப்பு செலவுகள் இல்லை, அது எப்போதும் அதாகவே இருக்கிறது என்பதை உணர வைப்பதுதான் வாழ்க்கையின் முதல் அடியை புரிய வைப்பது. நன்றி, வணக்கம். ஓகேடா, அதாவது இப்போ நம்ம இப்போ தான் ரீசெண்டாக இந்த பொய் சொல்கிறதுக்கும் இந்த உண்மை சொல்கிறதுக்கும் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி தான் கற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. 500 எபிசோட் தாண்டி போயிட்டு இருக்கு இனியே இன்னைக்கு வரைக்கும் நான் என்னைக்காவது நீங்கள் அழகா இருக்கீங்கன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு தவறி இருக்கேன் நான். என்னடா அழகா இல்லைங்கிற அழகா இருக்கீங்கிற what are you trying to say? இல்லைங்க, நானும் பொய்யை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் அப்படிங்கிற வேற அப்போ இல்லை, நம்மள எத்தனை விஷயங்கள் அப்படிலாம் சொல்லி அப்படின்னே பார்த்தீங்கன்னா இந்த டிவில எல்லாம் டிப்பிக்கலாக ஒன்று இருக்கும். ஸ்டே டியூன், இங்கே இருங்க, எங்கேயுமே போயிடாதீங்க, நாங்கள் போய் திருப்பி வந்துடும். ஹலோ, அவங்க வீட்டில் எவ்வளோ வேலை வச்சுட்டு அங்கேயே இருப்பாங்க, எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க, பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் எனவே இப்போ நம்மளும் பிரேக் தான் விட போகிறோம். பட் அந்த பிரேக் விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீரியஸ் ஆக போகிறோம். அதாவது ஃபியூச்சரில் இன்னும் சீரியஸ் ஆகக்கூடாதுன்னா இப்போ நம்ம சீரியஸாக இருந்தால் தான் முடியும். ஆர்த்ரைட்டிஸ் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு டாக்டர் வர போகிறாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாம், இது யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படிங்கிறனால எல்லாருமே காது கொடுத்து கேட்கணும். யாரும் சாப்பிடாம வீட்டில் எதுவும் வேலை செய்யாமல் அப்படிலாம் உட்காந்து நாங்கள் எதுவும் பார்க்க சொல்லல. பட் கொஞ்சம் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கோ அப்படி சொல்கிறோம். நீங்கள் சொன்னால் மட்டும் எல்லாருமே அப்படியே எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. பட் எனவே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படிங்கிறனால என்ன வேலையாக இருந்தாலும் குட்டி வேலையாக வச்சுக்கோங்க, உடனே முடிச்சுட்டு உடனே வந்துருங்க. ஏன்னா பிரேக் போயிட்டு உடனே வந்துருவோம் நாங்கள் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியவை என்று பத்னி ஆனந்தி என்பவர்கள் எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் அவேர்னஸ் மந்த். மூட்டு வலி அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக தெரியும். அது பற்றி இல்லாமல் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்படிங்கிறனால ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்காகவும் ஆலோசனைகள் நிறைய சொல்கிறதுக்காகவும் யார் வந்திருக்கா? இன்னைக்கு நம்மளோட ருமட்டாலஜிஸ்ட் டாக்டர் சி பஞ்சாபகேச ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டாக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன, இதில் எத்தனை வகை இருக்குது, அண்ட் இதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லா விஷயமும் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள் டாக்டர். முதல்ல இந்த ஆர்த்ரைட்டிஸுங்கிறது இந்த ருமேட்டிக் டிசீசஸில், அதாவது மூட்டு தசை இணைப்பு திசு நோய்களில் ஒரு முக்கியமான பண்பு. மூட்டுங்கிறது 2 இல்லாட்டி 3 எலும்புகள் சேர்ற இடத்த மூட்டுன்னு சொல்கிறோம். அந்த மூட்டுக்குள்ளே நிறைய பாகங்கள் இருக்குது. மூட்டுக்குள்ளே அதை ஒன்றோட ஒன்று உலசாமல் இருக்கிறதுக்காக குருத்தெலும்பு கார்டிலேஜன் இருக்குது, ஒரு சபுத்தோல்வம் சைனோவியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு கேப்சூல் இருக்குது, மூட்டுக்குள்ளே நீர் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது ஒரு தசை நார் இருக்குது, தசை நான் இருக்குது. இதில் அந்த சைனோவியம் சொன்ன பாருங்க, அந்த சபுத்தோல், அதில் ஏற்படுற அழற்சியை தான் நம்ம ஆர்த்ரைட்டிஸ் இல்லாட்டி மூட்டு அழற்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூட்டு அழற்சி இருந்தால் அது ஒரு முக்கியமான அறிகுறியாகும் இந்த ருமேட்டிக் டிசீசஸ்க்கு. ஓகே, அதை தான் ஆர்த்ரைட்டிஸ். அந்த ஆர்த்ரைட்டிஸில் நீங்கள் சொன்ன மாதிரி பல வகைகள் இருக்குது. அது எப்படி வருது, எந்தெந்த மூட்டுகளை பாதிக்குது, அது வேறு ஏதாவது காரணங்கள் கண்டுபிடிக்க முடியுதா, அதெல்லாம் வச்சு இது என்ன நோயின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் முக்கியமானது இந்த மூட்டு அழற்சியாக இருந்தாலும் இந்த தசையை பாதிக்கிறதும் மயோசைட்டிஸ் அப்படிம்போம். அதோட முக்கியம் இணைப்பு திசுக்கள் அப்படிம்போம், கனெக்டிவ் டிஷ்யூ. அது உடம்புல எல்லா பாகத்திலையும் இருக்குது, வெறும் மூட்டில் மட்டும் கிடையாது, மூட்லேயும் இருக்குது மற்றவா. அதனால இந்த ருமேட்டிக் டிசீசஸில் இந்த நீங்கள் சொன்ன ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு அழற்சிங்கிறது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருந்தாலும் மற்ற பாகங்களையும் பாதிக்கக்கூடிய தன்மை உடையது. ஓகே, அண்ட் மூட்டு அப்படின்னு சொல்லப்போனால் எல்லாருமே நினச்சிப்பாங்க 1 2 3 4 மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மூட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிவ் ஜாயின்ஸாக நிறைய இடத்துல இருக்கு இல்லையா நம்மளோட உடம்பு. ஆமாம், அது ஒழுங்காக பயன்படுத்தினா கூட அது நிறைய நேரங்களில் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிலாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த மூட்டு வலி, இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் யாருக்கெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்?
அதை நீங்கள் சொல்கிறத பார்த்து யாருக்கு வேணால் வரக்கூடியது. அதாவது சாதாரண சின்ன வயது குழந்தைகள்லேருந்து பெரிய வயதானவங்க வரைக்கும் வரக்கூடியது. ஆனால் எல்லா நோயும் ஒன்று கிடையாது. சின்னவங்களுக்கு வேறு, நடுத்தர வயது உள்ளவங்களுக்கு வேறு, வயதானவங்களுக்கு வேறு. இதுலேயே 2-3 இருக்குது. மூட்டில் அழற்சி இருக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இல்லாட்டி அதை தவிர்த்து உள்ளுக்குள்ளே சொன்ன பாருங்க மற்ற பாகங்கள் எப்படி நான் சைனோவியத்தில் வர்றது வந்து ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொன்னேன், அழற்சி. அதே இந்த குருத்தெலும்புல மட்டும் அஃபெக்ட் ஆகி கார்டிலேஜ் அஃபெக்ட் ஆனால் அதை மூட்டு தேய்வு நோய் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி எந்த வயதுலையும் யாரையும் வரக்கூடிய நோய் இது. ஓகே. ஆனால் அது காரணம் வெவ்வேறையாக இருக்கலாம். ஓகே, இது ஜெனட்டிக்காகவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இது வந்து நம்ம ஒரு நீங்கள் சொல்கிறது வந்து நிறைய நோய்கள் இருக்குதுன்னு சொன்ன பாருங்க. அதில் உள்ள இந்த அழற்சி உள்ள நோய்களை நீங்கள் கேட்குறீங்க. அதில் வந்து ஜெனட்டிக்குங்கிறது ஒரு இதை போய் ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்ல முடியாட்டி கூட ஜெனட்டிக்கலி ப்ரீடிஸ்போஸ்ட் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க தாய் தந்தையருக்கு ஒரு விதமான மரபு அணுக்கள் HLA-D4ன்னு சொல்லுவாங்க முடக்குவாதத்துக்கு, B27 சொல்லுவாங்க முதுகெலும்பு மூட்டு பிடிப்பு நோய்க்கு. இது மாதிரி அது இருந்து அது அவங்க குழந்தைங்களுக்கு வந்திருந்து சுற்றுப்புற சூழ்நிலைகளில் உள்ள நுண்ணுயிர் கிருமிகள் இருக்குது பாருங்கள், அதுவும் இதுக்கு உண்டான நுண்ணுயிர் கிருமிகளும் போய் அஃபெக்ட் பண்ணால் எல்லாம் சேர்ந்து இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக தவிர்த்து இது வந்து ஜெனட்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் நீங்கள் சொல்லப்போ தான் தெரிஞ்சது சின்ன குழந்தைங்களுக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பொதுவாக ஒரு மித்து இருக்குது, இது வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா சந்தேகங்கள் வந்து உங்ககிட்ட நாங்கள் விளக்கி கேட்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க ஜெனட்டிக்காக இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்மளுக்கு தெரியான காரணங்கள் என்னென்னலாம் இருக்குது ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கு, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஏஜ் குரூப்ஸ்க்குலாம் நம்மளுக்கு வந்து நிறையா இருக்குது வாய்ப்பு வரது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பலவிதமான நோய்கள் இருக்குதுன்னு சொல்ல பாருங்கள். இந்த உதாரணத்துக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸை எடுத்துக்குவோம், மூட்டு அழற்சியை. அது வந்து ஒரு உள்ளே இருக்கும் நோயின் வெளியே தெரியும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அதில் ஒரு 150 நோய்களில் இந்த ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஓகே. அதில் சில நோய்களில் ரொம்ப முக்கியமானது இருக்கும், சில நோய்களில் வேறு விதமாக இருக்கும். அதில் இந்த காரணங்கள் கேட்டிங்க பாருங்கள். அதில் நம்ம வந்து இந்த அழற்சி நோயை எடுத்துக்குவோம். அதில் முக்கியமான நோய் வந்து நீங்கள் ஒன்று சின்ன வயசில் வர்றது, நடு வயதில் வர்றது, வயதானவங்களுக்கு வர்றது, அதை பிரிச்சுக்குவோம். சின்ன வயதில் வர முதல்ல நோய்களின் பேரை சொல்லிடுறேன். அப்போ தான் சின்ன வயசில் வந்தால் 2 முக்கியமான நோய்கள் இருக்குது. ஒன்று வந்து ருமேட்டிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழ்வாத காய்ச்சல் அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. தொண்டையில் வந்து ஒரு ஸ்டெப்டோகாக்கன்னு ஒரு கிருமி போய் பாதிச்சதுன்னா அதனால் மூட்டில் வலி வீக்கம் வரும். அது மட்டும் இல்லை, அது இதயத்தையும் பாதிச்சிடும். அதை சொல்லுவாங்க லிக்ஸ் த ஜாயிண்ட் பட் பைட்ஸ் த ஹார்ட் அப்படிம்பாங்க. அப்படின்னா அது போய் அது வந்து பின்னாடி பெரியவங்களாக அதுக்கு சர்ஜரி ஆப்ரேஷன்லாம் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சிவியர் ஆகிடும். ஓகே. இப்போ அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி சின்ன வயதில் இன்னொரு நோய் என்னன்னா JIA, ஜுவனைல் இடியோபத்திக் ஆர்த்ரைட்டிஸ். குழந்தைங்களுக்கு வரும் காரணம் தெரியாத மூட்டு நோய், பெரியவங்களுக்கு வரும் பாருங்க முடக்குவாத மூட்டு நோய். அது மாதிரியே சின்னவங்களுக்கு வரும். அதில் பல வகைகள்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது நடுத்தர வயதில் வரும்போது முக்கியமான நோய் அழற்சி நோயில் முடக்குவாத மூட்டு நோய். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து சாதாரணமாக வெளிநாட்டில எல்லாம் சொல்லுவாங்க 1% ஜெனரல் பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆகுதுன்னு. ஓகே. இங்கே வந்து இங்கேயும் 0.5 to 0.6%. நீங்கள் நம்ம பாப்புலேஷன் எவ்வளவுன்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1000 பேருக்கு 5 பேருக்கு 6 பேருக்கு அஃபெக்ட் ஆனால் கூட இத்தனை கோடி மக்களுக்கு எவ்வளவு இந்த முடக்குவாத மூட்டு நோய் இருக்கு. ஆமாம், பெரிய விஷயம் இருக்கு. அதை தவிர்த்து நிறைய நோய்கள் இருக்கு. நான் பேர்களை சொல்லணும்னா ஒன்று வந்து சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே ஸ்கின்ல சிவந்து போகிறது, கூடவே உள்ளுறுப்புகளை பாதிக்கிறது. அவங்களுக்கு பட்டர்ஃப்ளை ரேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னாத்திய பூச்சி போல இருக்கிற ஒரு படை மாதிரி இருக்கும் முகத்தில். அதை தவிர்த்து நிறைய உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கக்கூடியது. அதை தவிர்த்து தோல் வந்து தடிச்சு போகிறது, அதை வந்து உள்ளுறுப்புகளும் தடிச்சு போகும். அதை ஸ்க்ளீரோடெர்மா, ஸ்க்ளீரோனா சுருங்கி போகிறது ஸ்கின்ல, உள்ளுறுப்புகளும் இருக்காது. மயோசைட்டிஸ் அப்படிம்பாங்க. தசை இருக்கு பாருங்க, அதுல உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது, மூட்டு வலியும் இருக்கும். அதை தவிர்த்து தசையும் பாதிக்கும் இந்த நோயில. பிடிப்பும் ஏற்படும். கீழே உட்காந்து இருக்க முடியாது, தலை சீவ முடியாது, கால் படியேற முடியாது, அது மாதிரி ஆயிடும். அதை தவிர்த்து இன்னொரு நோய் இருக்கு, அழுதா கண்ணில் தண்ணி வராது, வாயில எச்சு ஊறாது. அதெல்லாம் இதோட சேர்ந்த நோய், அது ஜோகினஸ் சிண்ட்ரோம். அதுக்கு அடுத்தது யூரிக் ஆசிட்னு ஒன்று இருக்கு. அது அதிகமாச்சுன்னா கவுட்னு ஒரு நோய் வருவதற்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது முக்கியமானது. அது அதாவது வயதான பிறகு மூட்டு தேய்வு நோய். மூட்டு தேய்வு நோய் முழங்கால் மூட்டு தான் நம்ம நாட்டில் தேஞ்சு போகுது. வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு மூட்டு தேஞ்சு போகுது. அந்த பழக்க வழக்கம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். அவங்களுக்கு இடுப்பு மூட்டு, நமக்கு முழங்கால் மூட்டு ரொம்ப தேஞ்சு போகும். அதையும் தவிர்த்து வயதானவங்களுக்கு இன்னொன்று தோள்பட்டை ரெண்டும் ரொம்ப பிடிப்பு அதிகமாகி கையை தூக்க முடியாமல் இருக்கும். அது ஒரு முக்கியமான வியாதி. ஏன்னா அது கண்ணெல்லாம் கூட பாதிச்சிடும். முக்கியமான வியாதி. இதை தவிர்த்து
இரத்த குழாயில் ஏற்படும் அழற்சி, வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்லலாம், இது மாதிரி பலவிதமான நோய்கள் இந்த மூட்டு தசை இணைப்பு திசுகளில் இருக்குது. அதில் நீங்கள் சொன்ன இந்த ஆர்த்ரைட்டிஸுங்கிறது ஒரு முக்கியமான அறிகுறி ஆகும். ஓகே, ஒரு அறிகுறி அப்படின்னே சொல்லிட்டீங்க. அண்ட் ஒரு கொஸ்டினில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கேட்டால் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் லைட்டாக பயமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே எல்லாம் ஃபாரினில் போய் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே இருக்கவங்களுக்கு மூட்டு வலி, ஃபாரினில் இருக்கவங்களுக்கு இடுப்பு வலி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த வேலைக்கு போனால் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த வேலைக்கு போனால் இந்த நோய் வரும் அப்படிங்கிற மாதிரி எதாவது இருக்கா? ஆமாம், எக்ஸாம்பிள் இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருப்பாங்க, நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க செய்கிற வேலையை பொறுத்து இருக்கும் இல்லையா? ஸோ எந்தெந்த வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக இந்த நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? நான் தான் முதல்ல நீங்கள் கேட்டீங்க இந்த காரணம் வந்து இது வந்து ஜாப் ஓரியன்ட் ப்ராப்ளம்னு சொல்கிறது. இப்போ கம்ப்யூட்டரை பார்க்குறாங்க, அந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டே இருக்காங்க நாள் பூராவே வச்சுங்க, மானிட்டரில் பார்க்குறாங்க. அந்த ஹைட் அவங்களுக்கு சரியான இதில் இல்லைன்னு வச்சுங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கழுத்து வலின்னு சொல்லிவிடுவாங்க. அப்புறம் அதுவே கொஞ்சம் ஸ்பேசம்பாங்க, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் எடை அதிகமாக உள்ளவங்க சில சமயம் அவங்க வேலையே என்னாகும், முழங்கால மடித்து கீழே உட்காந்து வெயிட்டை போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு இந்த முழங்கால் மூட்டு தேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சில பேர் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கிறாங்க, கை விரலை வச்சு அழுத்தி தான் பண்ணணும்னு வச்சுங்க, அந்த கை விரலில் உள்ள அந்த ஒரு மூட்டில் மட்டும் தேஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. டான்ஸ் ஆடுறாங்க, அவங்களுக்கு சில காலில் எல்லாம் வலி வர. எதுக்கு சொல்லலாம், இது மாதிரி அந்தந்த வேலையை பொறுத்து சில இது வர்றதுக்கு காரணம் உண்டு. பட் நீங்கள் முதல்ல கேட்ட இந்த அழற்சி நோய்க்கான காரணம் முக்கியமாக வித்தியாசமானது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒரு தனி சிஸ்டமே இருக்குது. எப்படி ஹார்ட் இருக்கோ அப்படி லங்ஸ் இருக்கோ அது மாதிரி அதோட முக்கியமான நிறைய வேலைகள் இருக்குது. அதோட முக்கியமான வேலை என்னென்னா, வெளியிலேருந்து வர கிருமியெல்லாம் தடுத்து நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக இருக்குது. அந்த சிஸ்டம் என்ன ஆகும்னா சில சமயம் மாறி போகுது. அந்த மாறி போகிறது எதனாலன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. எப்படி டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கலையோ பிபி கண்டுபிடிக்கல, அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கல. மாறி போன பிறகு அதுக்கு வெளியிலேருந்து வர கிருமியா இல்லாட்டி நம்ம உடம்புல உள்ள ஒரு பாகமா, அணுக்களோ திசுக்களோ வித்தியாசம் தெரியாது. வித்தியாசம் தெரியாமல் என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புல உள்ள பாகத்தையே போய் அதை அட்டாக் பண்ணும். ஓகே, அதை தான் நம்ம தமிழில் தன்னைத்தானே தாக்கும் நோய் அப்படிம்பாங்க. இங்கிலீஷில் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ். நான் முதல்ல சொன்ன பாருங்கள், நோய்கள் ருமட்டாய்டு, எஸ்எல்டி, இதெல்லாம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், இல்லாட்டி தன்னைத்தானே தாக்கும் நோய்கள். நம்ம ரெண்டு பேருமே எனக்கு வந்து யாருக்கு மூட்டு வலி இருந்தாலும் சரி, யாருக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பேரும் தான் எனக்கு எல்லா கேள்விகளும் கேட்டு டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமா, அங்கே உட்காந்து கேட்குறாங்கன்னா கூட நிறைய விஷயம் வந்து யோசிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. பக்கத்துலேயே உட்காந்து கேட்குறப்போ நிறைய பயம் தான் வருது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அது ஒரு விஷயமும் கேட்குறப்போ வந்து ஓ இது இப்படி இருக்குமோ, நம்மளுக்கு அப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் தோணுது. இந்த பிரேக் அப்புறமா நிறைய கேள்விகள் கேட்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியாவை என்று வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிறனால அவேர்னஸ் அப்படிங்கிற மோட்டிவில் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பான டயக்னோசிஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்ன ப்ராசஸில் இருக்கும், இதுக்கு என்னென்ன வித்தியாசமான வழிகள் இருக்குது, ஏன்னா வித்தியாசமான நோய்கள் இருந்தால் ஒன்றுக்கும் வித்தியாசமான ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கிறது உண்டா? நான் முதலே சொன்னபடி இந்த மூட்டு வலி வீக்கங்கிறது ஒரு நோய் கிடையாது, அது உள்ளே இருக்கிற நோய், வெளியே தெரிய தன்மைன்னு சொல்லலாம். நம்ம உதாரணத்துக்கு ஒரு எல்லாருக்கும் அதிகமாக உள்ள நோயை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க புரியறதுக்காக சொல்கிறோம். இப்போ முடக்குவாத மூட்டு நோய், அதை பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு அழற்சி ஆர்த்ரைட்டிஸ் பெரிய மூட்டுகள்லையும் இருக்கும், சின்ன மூட்டுகள்லையும் இருக்கும். காலையில் எழுந்துச்சா அதோட பிடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், மார்னிங் ஸ்டிஃப்னஸ் மோர் தென் 1 hour அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் அப்படியே வச்சிருக்கிறதுனால அந்த அந்த அழற்சி எப்போதுமே ரொம்ப மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தால் உள்ளுக்குள்ள அந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிட்டே போய் ஒன்ஸ் மூவ்மெண்ட் பண்ணோம்னா அதில் உள்ள பொருள்லாம் திருப்பி ரத்தத்துலையும் நிணநீர் ஓட்டத்துலையும் போயிடும். அது வரைக்கும் அந்த ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும். அது 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அது ஒரு எதுக்கு சொன்னால் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு முக்கியம். இந்த மூட்டு வலி வீக்கம் காலை எந்தெந்த மூட்டுகள் பாதிச்சிருக்கு, அதோட எவ்வளவு நேரம் அந்த பிடிப்பு இருக்குது, இதை தவிர்த்து இன்னொன்று பார்ப்போம். உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிச்சிருக்கா, கண்ணு பாதிச்சிருக்கா, ஹார்ட் பாதிச்சிருக்கா, இல்லாட்டி லங்ஸ் பாதிச்சிருக்கா, இல்லாட்டி ரத்த குழாய் பாதிச்சு, இதெல்லாம் பார்க்குறது. இதை தவிர்த்து சில இதுக்கான டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. கிளினிக்கலாக பார்த்துட்டோம், நிறையாது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம மேலே உள்ளுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது, தோல் வியாதி இருக்கான்னு பார்க்குறோம். அது மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். ஒன்று அதெல்லாம் பார்த்து முடிஞ்ச பிறகு டெஸ்ட்டுக்கு வந்துடும். டெஸ்ட்டுக்கு வந்த பிறகு 2-3 இருக்குது. ஒன்று இதோட தீவிரத்தன்மையை பார்க்கறதுக்கான உள்ள டெஸ்ட்டுகள், இன்னொன்று இதை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட்டுகள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த முடக்குவாத மூட்டு நோய்க்கு 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ருமட்டாய்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஆன்டி-சிசிபின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்து இந்த மூட்டு வலி இருந்தால் இதை வந்து நம்ம டெஃபினட்டாக இது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் உள்ளுக்குள்ளே பாதிச்சிருக்கிறது எலும்பு மூட்டுகள் ஏதாவது அரிப்பு ஏற்றிடும். ஏன்னா அது மூட்டுகள்லாம் போய் எலும்பெல்லாம் கூட அழிச்சிடும். அதனால என்ன பண்ணுவோம், எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது. சில சமயம் ஈவன் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் அது மாதிரி உள்ளதும் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஓகே, நிறைய நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப லெத்தாஜிக்காக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கழுத்து வலிக்குது, இல்லை கை வலிக்குது, மூட்டு வலிக்குது அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்ம போய் டாக்டரை பார்க்க மாட்டோம். அவரா நம்மளை தேடுவோன்னு சொல்லணும். உங்களுக்கு நாளைக்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் எல்லாமே. அப்படி நாளைக்குன்னு சொல்லி ரொம்ப நாள் ஒத்தி போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து ஏர்லி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் டாக்டர்? எது வந்து நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணும்? நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியங்க. சாதாரணமாக மூட்டு வலி வந்தால், இந்த வீக்கம் வந்தால் எவ்வளோ சீக்கிரம், அதாவது ஒரு நிறைய காரணம் இருக்குதுன்னு சொன்ன பாருங்க. அதில் அந்த வைரஸ் ஃபீவர்னால் வர்ற மூட்டு வலி வீக்கம். பட் அதுவாக இருந்தால் கூட அதில் எப்படி இருக்கும், திடீர்னு ஒரு நாள் ஜுரம் வரும், அன்றைக்கே பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்திரிக்க முடியலன்னு சொல்லுவாங்க, மூட்டு வீக்கம். பட் அதுவும் வலி வீக்கம் தானே. எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் பார்க்க 2-3 அங்கே உள்ள அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவாங்கள்ல, குடும்ப வைத்தியர், அவங்கள போய் முதல்ல பார்க்கணும். உடனே பார்த்து அவங்க என்னென்னு சாதாரண அந்த சமயத்துக்கான வலி குறைவதற்கோ மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. பட் அதை மீறியும் தொடர்ந்து இருந்தால், அதுவும் வீக்கம் வலி இருந்து காலையில் படிக்க விட்டு எழுந்திரிக்கும் போது கஷ்டமாக இருந்து, இந்த மூட்டு வலியை தவிர்த்து உடம்புல வேறு பாகத்துலையும் ஏதாவது ஒரு இருந்தால், உதாரணத்துக்கு சொல்கிறேன், தலைமுடி அளவுக்கு அதிகமாக கொட்டுது ஒரு 19 வயது பெண்ணுக்கு அப்படின்னு வச்சுங்க. அதுவும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் உடனே போய் டாக்டரை பார்க்குறது தான் நல்லது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இது என்ன நோய், எதுக்காக போகுதுங்கிறத டெஸ்ட் மூலமாகவும் அவங்கள பரிசோதனை பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். டாக்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராப்ளமா, இதுக்கு மட்டும் தீர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது வந்து சும்மா ஒன்றுத்துக்கும் நம்மளே ஒரு டாக்டராக இல்லாமல் கரெக்டான ஒருத்தரை வந்து கன்சல்ட் பண்ணால் தான் இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுலேருந்து புரியுது டாக்டர். அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்கின்னுக்கும் ஆர்த்தரைட்டிஸ்க்கும் வந்து சம்மந்தம் இருக்கா? அதே மாதிரி வந்து கண்ணுக்கும் ஆர்த்தரைட்டிஸ்க்கும் வந்து சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். உண்டுங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ ஸ்கின்னில் வந்து சொரையாசிஸ் அப்படின்னு ஒரு நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சொரையாசிஸ்னால மூட்டு வலி வருமானம் வரும். நிறைய பேர் சொரையாசிஸ் இருக்குது, ஆர்த்தரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொரையாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அது தெரியாதுனால, அதனால ஒன்றும் இல்லை. அந்த சொரையாசிஸில் பல டைப் இருக்குது. அது எந்த விதமான சொரையாசிஸாக இருந்தாலும், அதிகமாக சொரையாசிஸ் இருந்தால் தான் உடனே மூட்டு வலி வரும் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கு, ஹிடன் சொரையாசிஸுமோ, சும்மா மேலே தலைமுடிக்குள்ளே மறைஞ்சிருக்கும். அது இருந்தால் கூட, ஏன்னா டாக்டர்கிட்ட போய் காமிச்சா தான் அவங்க பார்ப்பாங்க, எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. அது இருந்தால் கூட இது 5 வகையான மூட்டு நோய்களை உண்டு பண்ணக்கூடியது. அதை தவிர்த்து நான் முதல்ல சொன்ன பாருங்க, எஸ்எல்இன்னு ஒரு டிசீஸ். அதில் அப்படி தான் நான் சொன்னேன், பட்டர்ஃப்ளை ரேஷ்ன்னு சொன்னேன். வெயிலில் போனால் ஃபோட்டோ சென்சிட்டிவ் ரேஷ், செவந்து போயிடும். அதை தவிர்த்து சிறு சிறு புள்ளிகள் செவந்து போனது வரும். அதை தவிர்த்து ஸ்க்ளியோடாமான்னு சொன்னதில் ஸ்கின் வந்து டைட் ஆகிட்டே வரும், நமக்கே தெரியாது ரொம்ப நாள். அப்புறம் பார்த்தா கையை மடக்க முடியாது. மூட்டு வலியே இல்லாமல் விட கையை மடக்க ஸ்கின் டைட் ஆகிறதுனால அது. அப்போ அவங்க என்னாவும், ஒரு ஜில்லுன்னு தண்ணியிலையோ இல்லாட்டி குளிர்காலத்தில் வெளியில் இப்படி கையை வச்சாலே அந்த நுனி, விரல் நுனி இருக்குது பாருங்கள், அது முதல்ல வெளுத்து போகும், அப்புறம் நீல நிறமாகும், அப்புறம் செவந்து போய் அப்புறம் நார்மல். எதுக்கு? அதுக்கு பேர் ரேனாட்ஸ்ன்னு பேர். அது அந்த நோயில் உள்ளுக்குள்ளே உள்ள இரத்த குழாய் பாதித்ததுனால வர்றது. இது மாதிரி இன்னும் எவ்வளவோ நோய்களில் இந்த ஸ்கின் சம்மந்தமாக சேர்ந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேட்டது கண்ணு. ஒன்று நம்ம எடுத்துக்கோ, அந்த ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது வரும் வெளியில். அது வந்து பேர் சொல்லணுன்னா நான் சொல்கிறேன், ஸ்க்ளிரைட்டிஸ் அப்படின்பாங்க, எபிஸ்க்ளிரைட்டிஸ்பாங்க, செவந்து போகும் கண். அதே மாதிரி செகண்டரி ஜோக்ரான்பாங்க, அழுதா கண்ணில் தண்ணி வராது. அங்கே உள்ள அந்த கிளாண்ட் இருக்குது பாருங்கள், தண்ணி கண்ணீரை உண்டு பண்ணக்கூடிய கிளாண்டில் போய் இந்த செல்ஸ் எல்லாம் போய் டெபாசிட் ஆகி அழுதா தண்ணி வராது, வறண்டு போயிடும். அதனால புண்ணாயிடும் கண். அதனால உடனே டாக்டருக்கு காமிச்சு அதுக்கு ட்ராப்ஸ் எல்லாம் போடணும். வாயில் எச்சு ஊறாது அவங்களுக்கு. அதெல்லாம் அந்த நோயோட ருமட்டா. அதே மாதிரி சிறு குழந்தைகளுக்கு வரணும்னு சொன்ன பாருங்கள், ஜேஇ. அதில் நிறைய டைப் இருக்குது. சின்ன வயதுங்களுக்கு வரும் முடக்குவாத மூட்டு நோயில் நிறைய டைப். அதில் ஒரு டைப்பில் என்னாவும் கண் அஃபெக்ட் ஆகிடும். அதில் முக்கியம் என்னன்னா, அது ஒயிட் ஐ அப்படிம்பாங்க. அது வந்து க்ரானிக் ஐடோசைக்ளைட்டிஸ் மெடிக்கல் டேர்ம். அது வந்து வெளியில் பார்த்தா தெரியாது, உள்ளுக்குள்ளே வச்சு எக்ஸாமின் பண்ணால் தான் கண் அஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு தெரியும். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லவும் தெரியாது. அதனால் என்ன ஆகுன்னா, அந்த கண்தான் டாக்டர்கிட்டையும் காமிச்சிட்டு அவரோட அறிவுரைப்படி கண் டாக்டர்கிட்டையும் காமிச்சு உள்ளுக்குள்ளே பாதிச்சிருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு குரூப் ஆஃப் டிசீஸ் இருக்குது, ஸ்பாண்டுலோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது பேக் பெயின் ஆர்த்தரைட்டிஸ் வரும், அவங்களுக்கும் கண்ணில் செவந்து போகும். அது வேறு மாதிரி, இதே மாதிரி ஸ்க்ரீன் செவந்து இருக்கும், ஆனால் அது யூவிஐட்டிஸ் அப்படிமோ, அக்யூட் ஆன்டி யூவிஐட்டிஸ், கிரானிக், எவ்வளோ நிறையா இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, கண்ணுக்கும் இந்த மூட்டு வலிக்கு ரொம்ப சம்மந்தம் உண்டு, தோலுக்கும் மூட்டு வலிக்கு ரொம்ப சம்மந்தம் உண்டு. ஓகே டாக்டர், நீங்களே வந்து பேசும்போது முடக்குவாத மூட்டு தேய்வு நோய் அப்படின்னே சொன்னீங்க. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லுங்கள் டாக்டர். இது ரெண்டு ரிலேஷன்ஷிப்புங்கிறதோட
முடக்குவாத மூட்டு நோய்ங்கிறது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு அழற்சி நோய். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜவ்வுத்தோலில் வர்ற இன்ஃப்ளமேஷனால் வர்றது. இதனால் கையெல்லாம் முடக்குவாதனால முடங்கி போகக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல சொன்னபடி சின்ன மூட்டுகள் பெரிய மூட்டுகள் வருது. இதுக்கு டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுக்கு நிறைய வைத்திய முறைகள்லாம் இருக்குது. கூடவே ஃபிசியோதெரப்பி எல்லாமே இருக்குது. இந்த மூட்டு தேய்வு நோய்ங்கிறது சாதாரணமாக வயதானவங்களுக்கு வரும். ஆனால் இது யாருக்கு வேணால் வரக்கூடியது. இப்போ 70 வயதுக்கு மேலே 70 விழுக்காடு பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதே 30 வயதுக்கு உள்ளவங்களுக்கு 1 விழுக்காடு அப்படின்னு அவங்களுக்கு கூட வரக்கூடியது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மூட்டு தேய்வில் என்னென்னா, காலில் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். காலில் வந்து ஒரு ஆர்ச் இருக்கணும் பாதத்தில். அது இல்லைன்னு வச்சுங்க, அதை ஃப்ளாட் ஃபுட்டும்போம். ஸோ நம்ம இந்த மேலேருந்து வெயிட் விழுது பாருங்கள், அது சரியான முறையில் விடாமல் இந்த மூட்டில் பார்த்தீங்கன்னா வலி வந்துடும். ஓகே, அதுதான் ஆரம்பம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா முழங்காலில் மூட்டு தேய்வு ஆரம்பிக்கும். வெயிட் அதிகமாக உள்ளவங்களுக்கும் மூட்டு தேய்வு வரும். இது மாதிரி தேய்வுங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற குருத்தெலும்பு தேஞ்சு போகிறது. அதனால அந்த 2 எலும்பு இருக்குது பாருங்கள், அது 2க்கும் உள்ள இடைவெளி குறுகிட்டே வந்து ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோடு உரச ஆரம்பிச்சிடும். ஓகே, அது மூட்டு தேய்வு நோய். அது எப்படி இருக்குன்னா, இப்படி உட்காந்துருப்பாங்க, எழுந்திரிச்சு நடக்க போகும்போது வலி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நடந்தாங்கன்னா அவ்வளோ தெரியாது ஆரம்பத்தில். அது வந்து ஜெல்லிங் அப்படிம்பாங்க, டிரான்சியன்ட் ஸ்டிஃப்னஸ்பாங்க. இதே நீங்கள் முடக்குவாதத்தில் எப்படி இருக்குன்னா, காலையில் எழுந்துச்சா 1 மணி நேரத்துக்கு இருக்கும் ஸ்டிஃப்னஸ். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். சரி, இதில் தான் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா, திடீர்னு எழுந்திரிச்சு போக முடியாமல், இப்போ இரவில் சில பேர் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு ஒரு பாத்ரூம் போகணுன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த அளவுக்கு அந்த முழங்கால் தேய்வாக இருந்தால் கூட அந்த அளவுக்கு போகாமல் முதலே தடுத்துக்கிறது நல்லது. ஓகே. அண்ட் இதுக்கு வந்து நிறையா சிம்டம்ஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்மள உடம்புல ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையாத்துக்கும் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரியுது டாக்டர். வெளில இருக்க சூழ்நிலைகள் கூட சொல்லலாம் போல இருக்குது. பருவநிலை மாற்றத்துக்கும் இதுக்கும் ஏதாவது வந்து சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். அது முக்கியமாக கேட்பாங்க. பட் ஒன்லி திங் இஸ், அதில் என்னென்னா, அதனால உள்ளுக்குள்ளே இருக்கிற நோய் அதிகமாகிட போகிறதில்ல. இப்போ குளிராக இருக்குதுன்னு வச்சுங்க, ஊட்டி போகிறோம், கொடைக்கானல் போகிறோம், ரொம்ப குளிராக இருக்குது. இந்த காலையில் சொன்ன பாருங்கள், அந்த பிடிப்பு அது கொஞ்சம் வேணால் அதிகமாகும். ஓகே. அதனால உள்ளுக்கு இருக்கிற நோய்க்கும் அந்த மாதிரி உள்ள குளிர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. கண்டிப்பாக அந்த பிடிப்பு அதிகமாகும். அதை கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணால் சரியாக போயிடும். அதனால மட்டும் இந்த நோய் வர்றதில்லை. பட் இந்த ரொமாட்டிக் வந்து நம்ம மேலே ஒரு ரொமாட்டிக் ஃபீலிங் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டுக்கோம் இல்லையா? ஆமாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட ருமேட்டாலஜிஸ்ட் டாக்டர் சி பஞ்சாப கேஸ் ராஜேந்திரன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கலாம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியாவை என்று வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிறனால அவேர்னஸ் அப்படிங்கிற மோட்டிவில் ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து சாக்கெலாம் நம்ம செம்மையாக சொல்லுவோம். எதுவுமே ஆகலாம் கூட 100 போய் சூப்பராக கேட்டுவா சொல்லி லீவ்லாம் போட்டுவோம். பட் இந்த பெருசான ஒரு சின்ன விஷயம், அது பெரிய விஷயம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை பற்றி கண்டுக்காமல் விட்டதுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆனோன்னு ஃபேஸ் பண்ணுறோம்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். அதாவது எல்லாம் பெருமையாக சொல்லிப்பாங்க, நான்லாம் டாக்டர்கிட்ட போனதே இல்லையே வாழ்க்கையில், அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேனே இப்போ அங்கே டெய்லி போயிட்டு வரீங்களே அப்படிங்கிற மாதிரி நிலை ஏற்பட்டு தான் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ வந்து நம்ம கேர் பண்ணிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிபெண்டாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு வேணாலும் வரலாம். யாருமே வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கல அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தான் எனக்கு பேசிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டிபெண்ட்டாக இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்குன்னா அவேர்னஸ் தேவை. தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்குது, கேட்கலாம். ஆக்சுவலாக நம்ம பேசும்போது ஆர்த்ரைட்டிஸ் தான் என்னன்னு சொல்லும்போது நிறைய பேர் பயந்துருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அதுக்கான டயக்னோசிஸ் சொன்னும் அண்ட் ப்ரிவென்ஷன் பற்றியும் பேசணும். பட் இது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது டாக்டர்? அதான் நீங்கள் வந்து இது வந்து ஜென்ரலாக கேட்டிருக்கீங்க. அந்தந்த நோய்க்கு தகுந்த மாதிரி தான் அது வைத்தியம். இதில் நான் சொன்ன பாருங்கள் நிறைய நோய்கள் இருக்குன்னு. நம்ம முக்கியமாக ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்க வேண்டியது 2. ஒன்று வந்து முடக்குவாத மூட்டு நோய், மூட்டு தேய்வு நோயும் எடுத்துக்கலாம். இந்த முடக்குவாத மூட்டு நோயை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச பிறகு அது எவ்வளோ தீவிரமாக இருக்குங்கிறத நம்ம பார்த்தாகணும். உள்ளுக்குள்ளே எவ்வளோ, அதுக்கு டெஸ்டெல்லாம் இருக்குது, கிளினிக்கலாக இருக்குது, எல்லாமே. அதை தவிர்த்து உள்ளுறுப்புகள் பாதிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இதை பார்த்த பிறகு தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு டிசைட் பண்ணுறோம். பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா 3 விதமாக பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த மூட்டு வலியையும் வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய மருந்துகள், நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து கொஞ்ச நாள் கொடுப்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நிறுத்திடுவாங்க. ஏன்னா அதுக்கு பக்க விளைவுகள்லாம் இருக்குது. டாக்டர்ஸை கேட்காம ரொம்ப நாள் சாப்பிட்றது சரியில்லை. ஓகே. அதுக்கு அடுத்து ஸ்டீராய்ட்ஸும்பாங்க. ஸ்டீராய்ட்ஸுங்கிறது ஒரு டபுள் எட்ஜ்டு வெப்பன். அது ரொம்ப நல்லது, உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்து. அதே சமயம் அதுக்கு சரியாக ரொம்ப பக்க விளைவுகளும் இருக்குது. அதனால் அதுவும் கொடுப்பாங்க. அது டாக்டரோட அட்வைஸ் படி மட்டும்தான் செய்யணும். 3வது தான் இந்த தீவிரத்தன்மையை குறைத்து அந்த நோயை கட்டுப்பாடில் கொண்டு வருவதுக்கு டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டி ருமேட்டிக் ட்ரக்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாத்திரை வந்து பலவிதமான மாத்திரைகள் இருக்குது.
அதே மாத்திரைகளை வேறு விதமான நோய்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் கேன்சருக்கு கூட அந்த மாத்திரை யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த மாத்திரையெல்லாம் டாக்டர்கள் சொல்லும்போது மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். எவ்வளவு யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் கூட அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கு பக்க விளைவுகள் வருதான்னு பார்க்குறதுக்கு அப்பப்போ அதுக்குள்ளான டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ முக்கியமாக நிறையா புது மருந்துகள்லாம் வந்துச்சு. முந்தியெல்லாம் சொல்லுவாங்க அமெரிக்காவில் போய் அந்த மருந்து கிடைக்கும், அங்கே போய் அதை செய்யணும், அப்படி அந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ இந்தியாவில் எல்லா மருந்தும் கிடைக்கும். அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வராங்க எல்லாம் இங்கே வந்துச்சு. இப்போ எல்லா மருந்தும் கிடைக்குது. சில மருந்து கொஞ்சம் விலை கூட இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த முதல்ல கொடுக்குற மருந்துகள் கேட்கலைனாலோ இப்படி ஒத்துக்கலைனாலோ அடுத்த மருந்துக்கு போயிடுவாங்க. அடுத்த மருந்து டாக்டர்ஸ் வந்து தேவை உள்ள போது அந்த பேஷண்ட்டுக்கு தேவையானது செய்வாங்க. இன்னொன்று நீங்கள் கேட்டுங்க, மூட்டு தேய்வு நோய். இந்த மூட்டு தேய்வு நோய் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எடை அதிகமாக இருந்தால் குறைச்சிக்கணும். மூட்டு தேய்வு வந்த பிறகு கீழே உட்காரக்கூடாது. மாடிப்படி ஏறதை குறைச்சிக்கணும், அப்படி ஏறக்கூடாது. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். கட்டில் தான் படுக்கணும். முழங்கால சுற்றிலும் உள்ள தசையை வலுப்படுத்துறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, முழங்கால போட்டு அழுத்தி பண்ணால் இன்னும் தேஞ்சு போகும். அதனால் அது இல்லாமல் அதுக்கான மருந்துகள் இருக்குது. வலியை குறைக்க மருந்துகள் இருக்குது. அதை தவிர்த்து மூட்டு தேய்வு குறைக்கிறதுக்கு கூட மருந்துகள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் கேட்கும். அதுவும் சாப்பிட்டு அதெல்லாம் முடியலன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க, மூட்டுக்குள்ளேயே ஊசி போடுறது. ஓகே, அது இன்ஜெக்ஷன் இருக்குது. அதில் 2 விதமாக இருக்குது. ஸ்டீராய்டு இருக்குது, ஹைலூரான் இருக்குது. அது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் சர்ஜரி, மூட்டை மாற்று கூடிய அறுவை சிகிச்சை. அது மாதிரி ஆமாம், முட்டை மாற்று. அது கடைசி. எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அதை செய்ய வேண்டியதாக இருக்கும். அது முதல் ஸ்டேஜ்லேயே போனால் எவ்வளோ முடியுதோ இல்லையோ தள்ளியாவது போடலாம். சர்ஜரி பண்ணுறத டாக்டர் சொல்கிறத கேட்டு பண்ணலாம். ஓகே, நீங்கள் சொல்கிறப்ப சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் கூட கேட்கலன்னா வந்து நிறையா வந்து எக்ஸசைசஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் போயிருக்கு. ஸோ உணவு பழக்கம் மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி, இந்த 2 விஷயமும் நீங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க டாக்டர்? உணவு பழக்கங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த சில பர்டிகுலர் இது சாப்பிட்டா அவங்களுக்கு மூட்டு வலி. சயின்டிஃபிக்காக நிறையா இது ப்ரூவ் பண்ணல. பட் என்னன்னா, அந்த ஏதாவது சாப்பிட்டு அவங்களுக்கு ஒத்துக்கலைன்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லிடுறோம். ஒன்று, சில நோய்கள் இருக்குது. உதாரணத்துக்கு யூரிக் ஆசிட் அதிகமாகி கவுட்டுன்னு ஒரு யூஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் சொன்ன உணவு முறை ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறேன்னா, அதில் மது அருந்தக்கூடாது. அதுவும் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தப்பு. அப்புறம் வந்து நான் வெஜிடேரியனில் ரெட் மீட்டும்பாங்க, அதெல்லாம் சில இது சாப்பிடக்கூடாது. அது மாதிரி இதிலே வெஜிடேரியன் ஃபுட்லேயே சில இது இருக்குது. காராமணி, கடலை, மொச்சக்கொட்டை, பீன்ஸ், அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு சும்மா இருக்குன்னு கிடையாது. நான் முதல்ல சொன்னதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்தணும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தவிர்த்தா போகிறோம். அது எதை உணவு முறைக்கு இந்த நோய்க்கு ரொம்ப முக்கியம் உண்டு. மற்றதெல்லாம் அவங்களுக்கு கூட என்ன இருக்குன்னு பார்க்கணும். சர்க்கரை நோய் இருக்கா, ரத்த கொதிப்பு இருக்கா, கிட்னியில் ஏதாவது பாதிப்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் உணவு பண்ணிக்கணும். ஒன்றே ஒன்று சொல்லலாம், ஃபிஷ் ஆயில்பாங்களே, இந்த ஃபிஷ்ஷுனால வரல, அதை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற அழற்சியை குறைக்கிற தன்மை உடையதான். அதனால அது சம்மந்தமாக சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, சூப்பர். ஆமாம். ஆனால் டாக்டர், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த ஒபீஸாக இருக்கிறது, வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் கூட இந்த மூட்டு வலி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த வெயிட் கெயின் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ப்ரெக்னென்சிக்கும் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் உள்ள சம்பந்தம் அதை பற்றியும் சொல்லுங்கள். ரொம்ப முக்கியங்க. இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு, அவங்களுக்கு ருமட்டாய்டு வந்துருக்குன்னு வச்சுங்க, முடக்குவாத மூட்டு நோய் வந்து அவங்க ஏன்னா அந்த வயசில் தான் வரும். அது வரும்போது அவங்க முதல்ல சும்மா மெடிசன்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட போய் அவங்க பிளான் பண்ணுறாங்க ப்ரெக்னென்சிக்குன்னு சொன்ன உடனே பிளான் பண்ணும்போதே அதை போய் டாக்டர்கிட்ட கேட்டால் அவங்க எந்தெந்த மருந்தை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில மருந்துகளுக்கு குழந்தைகளை பாதிச்சிடும். இல்லாட்டி சில சமயம் ப்ரீமெச்சூர் டெலிவரி, அபார்ட் அது மாதிரிலாம் கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த மருந்துகளை எதை நிறுத்தணுமோ நிறுத்திடுவாங்க. ஒன்று. இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக அந்த முடக்குவாத மூட்டு நோய் அவங்க ப்ரெக்னென்ட் ஆன பிறகு 100 பேர் ப்ரெக்னென்ட் ஆனால் 85 பேருக்கு அந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படியே குறைஞ்சி போகும். ஓகே. அது எதனாலன்னா அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும், இந்த குழந்தைங்கிறதே ஒரு ஃபாரின் முதல்ல ஆரம்பத்தில் வெளியிலேருந்து வர புதுசாக வர மாதிரி நம்ம இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணோம், ஒரு சைட்டோகைனை பண்ணி நம்ம அதை தடுக்கிறதுக்கு, வெளியில் தள்ளிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சைட்டோகைனை வரும். அது என்ன பண்ணோம், அந்த மூட்டை அழற்சியும் குறைச்சிடும். ஓகே, இயற்கை அது ரொம்ப இது. அதனால 100 பேர் 85 நீங்கள் எந்த மருந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் குழந்தை உண்டாக இருக்கும்போது, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மருந்து கொடுக்கும்போது ரொம்ப யோசிச்சு சில கைட்லைன்ஸ்லாம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கைட்லைன். அதை ஃபாலோ பண்ணி அதை தெரிஞ்சவங்க தான் வைத்தியம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் குழந்தை பிறந்த பிறகும்
தாய்ப்பால் கொடுக்கும்போதும் எந்தெந்த மருந்தை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ப்ரெக்னென்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் உண்டு. இதே வேறு சில நோய்கள் சொன்ன பாருங்கள், எஸ்எல்இ அதெல்லாம் ப்ரெக்னென்சியும் போது கொஞ்சம் ஃப்ளேரப் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் டாக்டரோட கண்காணிப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மருந்துகளை மாற்றிக்குவாங்க. ஓகே. அண்ட் இதை பற்றி வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்காக சில குட்டி ரிசர்ச்லாம் பண்ணுறப்போ வந்து போன் ஸ்பர்ஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து படித்தோம் டாக்டர். அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் சாதாரணமாக சொல்லுவாங்க குதிகாலில் வலியும்பாங்க. குதிகாலில் வலி அதை பார்த்தா எக்ஸ்ரேல பார்த்தா ஒரு சின்ன நீங்கள் சொன்ன மாதிரி போனி ஸ்பேர் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து அந்த குதிகாலில் ஒரு ஜவ்வு இருக்குது, பிளான்டார் ஃபேஷியான்னு பேர். அது சேர்ற இடத்துல ஏற்படுற அழற்சியை தான் பிளான்டார் ஃபேஷியைட்டிஸ் அப்படிம்போம். அது என்ன ஆகும்னா காலையில் எழுந்திரிச்சோன்னா காலை தரையில் வச்சா வலி, ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு தரையில் வச்சா வலி. அந்த ஸ்பெர் சொல்கிறது வந்து ரியாக்டிவ் போன் ஃபார்மேஷன். அந்த இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடிய அது ரொம்ப பெருசானா அது எங்கேயாவது வளைஞ்சிட்டாலோ இல்லாட்டி ரொம்ப வலி இருந்தாலும் தான் அதை போய் இன்டர்ஃபியர் பண்ணுவோம். இல்லாட்டி அதுக்காக ஒன்றும் பண்ணுறதில்ல. நம்ம சாதாரண எம்சிஆர் செப்பலோ இல்லாட்டி வெந்நீர் காலை வச்சுக்கிறதோ இல்லாட்டி ஃபிசியோதெரப்பியில் அல்ட்ராசவுண்ட் கொடுக்குறதோ அதெல்லாம் பண்ணால் சரியாகும். இதை தவிர்த்து இப்போ முழங்கால் மூட்டை தேய்துன்னு சொல்ல பாருங்க, அதில் எக்ஸ்ரேல பார்த்தா நியூ போன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்டியோஃபைட் அப்படிமா. அதுவும் என்னன்னா அதெல்லாம் அதனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அது என்ன ஆகும், ஒரு வளர்ந்ததுன்னு வச்சுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு உடஞ்சதுன்னா அது லூஸ் பாடிஸ்ன்னு உள்ளுக்குள்ளே இருக்கும். அது நீல 2 எலும்புக்குள்ளே போய் மாட்டிக்கும். திடீர்னு காலை மடக்கி நீட்ட முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மாதிரி இது மாதிரி வரும். அது வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியதுதான் முக்கியம். டாக்டர், இன்னைக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் அவேர்னஸ் மந்த் அப்படிங்கிறனால உங்ககிட்ட வந்து பேசிக்காக அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்ற கேள்வியெல்லாம் கேட்குறப்போ நீங்கள் இப்போ வரைக்கும் பேசி முடிச்சு ஒரு 150 மெடிக்கல் டேர்ம் கிட்ட யூஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய கேட்கறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் நீங்கள் பேசினதான் அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அண்ட் மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் இவ்வளோ யூஸ் பண்ணாலே ஒரு விஷயம் கேட்கறதுக்கு வந்து நிறைய புரியாத மாதிரி இருக்கும். பட் யூ மேட் இட் வெரி சிம்பிள், எங்களுக்கு புரியுற மாதிரியும் சொன்னீங்க. இதுக்கு தீர்வும் இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு டாக்டர். ஆமா, அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷனும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லைக் அந்த ரெகுலர் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம கிட்ட வர எல்லா டாக்டர்ஸுமே சொல்ற விஷயம் அது ஒன்று இருக்குல்ல, நல்லா ஒழுங்காக சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லி பயமுறுத்த வேணாமே அப்படிங்கிறதுக்காக நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வந்து சொல்லாமல் கூட விட்டுருவாங்க. பட் டாக்டர் வந்து இன்னைக்கு இதை பற்றி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லெக்சரே எடுத்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் விழிப்புணர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை பற்றி கேட்டவங்க எல்லாருக்குமே வந்து யார்கிட்டயும் போயிட்டு இதை பற்றி ஒரு 5 minutes பேசுகிற அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் டைம் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். போல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா rawarrior.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் எடுத்துருக்கேன். ஆப்வியஸ்லி நம்மளோட டாபிக் ஆர்த்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வெப்சைட் தான். நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்வை பண்ணிருக்காங்க, ஓவர் கம் பண்ணிருக்காங்க ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து அந்த நோயெல்லாம் யாருக்கு தாக்கியிருக்கோ அண்ட் இதை பற்றி யார் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்களோ அவங்க போய் இந்த வெப்சைட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அதை வாழ்ந்து எப்படி கடந்து வந்தாங்க, அந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி அவங்களை டேக் கேர் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எப்படி ஒரு டெஸ்டிமோனி மாதிரி ஒரு அட்வைஸாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. அண்ட் டயட்ஸ் இருக்கு. அண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம வந்து ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பெட்டர்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். பொதுவாகவே ஆர்த்ரைட்டிஸ் பற்றி உங்களுக்கு ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களை ஒரு தெளிவான நிலைக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த வெப்சைட்டோட பேர் மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, rawarrior.com அப்படிங்கிறத வெப்சைட்டோட பேர். ரா அப்படிங்கிறது RA அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷன் என்னன்னா வந்து ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது தான். ஸோ rawarrior.com அப்படிங்கிற வெப்சைட்டை போய் பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம். rawarrior.com. ஓகே, எப்பவும் போல அந்த டிஸ்க்ளைமர் போடலாம். என்னதான் உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு உங்கள் நாலேஜ் வந்து இவ்வளோ விரிவடைஞ்சாலும் இந்த மாதிரி மெடிக்கல் விஷயங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா பர்பஸ் ஆன நிலைக்கு என்ன சொல்லலாம் வந்து ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லை இன்ஃபர்மேஷன் இருக்கு பட் உங்களுக்காகவே டெய்லர்மேட் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா பக்கத்துக்கு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மட்டும் இல்லாமல் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த வெப்சைட்டை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். பட் பண்ண வேண்டியதை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு யாரை கன்சல்ட் பண்ணணுமோ கன்சல்ட் பண்ணி உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் பண்ணிட்டு எங்களோட ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி ஆகணும். அதாவது ஒரு ஃபீட்பேக் அனுப்புகிறோம். எங்கள் ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லா பேசுகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுப்புகிற ஃபீட்பேக் மூலியமாக தான் பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்களாம் நல்லா பேசணுமா இல்லையான்றது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சா, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்களோட பார்ட்ஸ்க்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதை எல்லாத்த பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ்லாம் அனுப்புங்க. feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு. ஆமாம், அதையும் தவிர நம்ம 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இப்போ கீழே டிஸ்பிளே இருக்கு, டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம், அல்லது இப்போ தெரியுற அட்ரஸ்க்கு நீங்கள் கைப்பட கடிதம் எழுதியும் அனுப்ப முடியும். டான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லாச்சு. பட் நாளைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களுக்காக இப்போ போய் நாங்கள் ஹோம் ஒர்க் பண்ணோம். ஸோ நாங்கள் கிளம்புறோம் புதியுகம் FM ஸ்டேஷனில். இது இனியாவை இன்று வாருண் அண்ட் ஆனந்தி.